இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எங்களுடைய குடியிருப்பு வளாகத்திலே ஏறத்தாழ 1000 குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த 1000 குடியிருப்புகளிலே ஒரு மிகப்பெரிய கோயிலாக முருகன் கோயில் உள்ளது. அந்த முருகன் கோயில் ரோட்டின் முன்பாக ஒரு அரசமர பிள்ளையார் கோயிலும் உள்ளது. இது எல்லாருக்கும் பொதுவான கோயிலாகும். எனவே இதனை நாடி வருவோர் அதிகம். எனக்கு அதிகமாக கோயிலுக்கு சென்ற ஆரம்பத்திலே பழக்கம் கிடையாது. எப்பொழுதாவது செல்வேன். இங்கே மிக சீரும் சிறப்புமாக தைப்பூசம் நடைபெறும். இதிலே வராத பேச்சாளர்கள் இல்லை. கிருபானந்த வாரியாரிலிருந்து சுகி சிவத்திலிருந்து இங்கே வராத நாகை முகுந்தன் வரை எல்லோருமே இங்கே வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே சேஷகான சபா என்ற ஒன்றும் மாதந்தோறும் நடந்து வந்தது. அதில் வராத கர்நாடக இசை கலைஞர்கள் இல்லை. அவ்வளோ தூரம் பிரசித்தி பெற்றது. ஆனால் இங்கே ஒரு தடவை நான் சேர்ந்த பொழுது என்னுடைய நெருங்கிய உறவினரை அழைத்து கொண்டு தைப்பூச சமயத்திலே அங்கே சாப்பாடு இலை போட்டு பரிமாறப்படும் திருமண மண்டபத்திலே அந்த அந்த கம்பெனி திருமண மண்டபத்துக்கு சென்று என் உறவினரை அழைத்து சென்றேன். ஆனால் கதவை தட்டும் பொழுது அந்த ஆலய நிர்வாகி அவர்கள் கதவை திறந்து எல்லாம் முடிந்து விட்டது, நீங்கள் போயிட்டு வரலாம் என்று சொன்னார்கள். என்னுடைய உறவினரையாவது கொடுங்கள், உள்ளே வழிவிடுங்கள் என்று சொன்னேன். அதற்கும் முடியாது என்றார். நான் முருகனை வேண்டினேன். முருகா, இதுதான் உன் பக்தனுக்கு கிடைத்த பதிலா என்று என்னையே நொந்து கொண்டு அவரையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தேன். அவர் என்னை சமாதானப்படுத்தினார். அதன் பின்னே நடந்த காரியங்களை நிறைய நான் அதை ஆன்மீக விஷயங்களை தலையிட்டேன். முதலாவதாக அங்கே இருந்த ஒரு அர்ச்சகர் கோயம்புத்தூரில் இருந்து வேலை இழந்து வந்திருந்தார். அவர் எப்பொழுதும் என்னை பார்த்து, இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டுங்கள், அதிலே நான் பணிபுரிகிறேன் என்று கேட்டுக்கொள்வார். ஆஞ்சநேயர் கோயில் கட்டும் அளவுக்கு எனக்கு வாய்ப்பு வசதி இல்லையே என்று நான் வருந்துவேன். அந்த ஒரு சமயத்தில் அவர் விடாமல் வச்சிருக்காங்க. பல இடத்திலே பார்த்து எதிலும் தெரியவில்லை. ஆனால் ஒரு ஒரு ஆலயத்திற்கான இடம் என்று குறிப்பிட்ட ஒரு பகுதி இருந்தது. அது ஒரு ஹவுசிங் யூனிட். அந்த ஹவுசிங் யூனிட்டிலே ஒரு கோயில் கட்டலாம் என்று பார்த்தபோது அதற்கு முன்னாலே ஒரு ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருந்தது. சரி, அந்த பிள்ளையார் கோயிலை ஒட்டி அதை செய்யலாம் என்று நினைக்கிற பொழுது ஹவுசிங் யூனிட்டார்கள் வந்து தடுத்தார்கள். அப்படி எதுவும் இங்கே செய்ய முடியாது, இது கமர்ஷியலான இடம், பணம் கட்டித்தான் இந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னார். என்னவென்று புரியவில்லை. இருந்தாலும் நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், தங்கவேலு என்றவர். அவர் சேர்ந்து இங்கே கோயில் கட்டு எத்தனித்தோம். எங்களுடைய கம்பெனி முதலாளி அவர்கள் ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தார். அதற்கு மேலும் ஒரு பக்கத்தில் இருக்கிற சகோதர நிறுவனத்து 10,000 கொடுத்தார். இந்த தங்கவேலு என்ற ஆலய அதிபர் ஒரு 10,000, 40,000 வைத்து நாங்கள் அந்த இடத்துல ஒரு அஸ்திவாரம் தோன்றினோம். அங்கே ஒரு அஸ்திவாரம் தோன்றும் பொழுது சுப்பிரமணியம் என்ற ஹவுசிங் யூனிட் இன்ஜினியர் வந்து அதை தடுத்தார். இருந்தாலும் அதை செய்து முடித்தோம். அதற்கு பின்னால் அதன் மேலே ஆலயம் கட்ட வேண்டும். அதற்காக செக்ரட்டேரியட் சென்று பார்த்தோம். சம்பந்தப்பட்ட IAS அலுவலரை பார்த்தோம். எங்கும் இங்கே இதற்கான கிடைக்கவில்லை. அம்மா அவர்கள் இருந்த சமயத்தில் இருந்தபோது மட்டுமே ஒரு இடத்தில் சென்னையிலே அனுமதி கொடுத்தார்கள், அரசு அனுமதி கொடுத்தோம். அதுக்கு எங்கும் அரசு அனுமதி இல்லை என்று அங்கே சொன்னார்கள். எங்களுடைய தொகுதி MLA DMK ஆறுமுகம் என்று ஒருவர் இருந்தார். அவரை அனுமதி, அவரும் எனது நெருங்கிய நண்பர். அவர் இதை ஏற்றுக்கொண்டு ஒரு வழி சொன்னார். நாங்கள் சென்று ஒரு கமிட்டி அமைத்தோம். அந்த கமிட்டியிலே PKP நடேசன் என்பவர் தலைவராகவும், AV குமாரசாமி என்பவர் லோக்கல் பிரசிடென்ட், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவர்கள் துணைத் தலைவராகவும், அந்த கோயில் அர்ச்சகராக இருந்த என்னை வற்புறுத்தி கொண்டிருந்த பார்சாதி என்பவர் செயலாளராகவும், என்னை அந்த நேரத்தில் ட்ரெஷரராகவும் போட்டு ஒரு கமிட்டி ரெஜிஸ்டர் செய்தோம். அஞ்சலி ஆஞ்சநேய ட்ரஸ்ட் என்று ஒன்றை நாங்கள் ரெஜிஸ்டர் செய்தோம். செய்ததற்கு பின்னாலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் பேசி அந்த ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய துணையோடு என்ன செய்தோம் என்றால், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து முன்னணியுடைய நிருபர் இருந்தார். இந்து முன்னணியுடைய தலைவர் பூசப்பன் என்பவர் ஈரோட்டில் இருந்தார். அவர் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தார். எனவே நாங்கள் அந்த ஆறுமுக MLA அவர்களுடைய உதவியின் காரணமாக போலீஸ் ஸ்டேஷனில் பேசி ஏறத்தாழ அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு 3 நாள் லீவ் போட்டு வருவது என்றும், வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் ஆலோ பிளாக் வைத்து கட்டுவது என்றும் தீர்மானித்தோம். எனவே அதே மாதிரி செய்கின்ற பொழுது அந்த சுப்பிரமணியம் என்ற ஹவுசிங் யூனிட் இன்ஜினியர் பல முறை வந்து தடுக்க பார்த்தார். போலீஸிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். போலீஸில் நாங்களே ஏற்கனவே செய்த ஏற்பாட்டின்படி அங்கே இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஆனவர் வந்தவர்
எனக்கு முன்னாலே சொல்லி வைத்த காரணத்தினால் நாங்கள் ஆட்களை திரட்டி வைத்திருந்தோம். எனவே இங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். எனவே அந்த இடத்திலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை ஆலோ பிளாக் வைத்து ஒரே நாளிலே கட்டி முடித்தோம். அன்றைய தினமே ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் செய்து முடித்தோம். எங்களுடைய கம்பெனி முதலாளி போன்றவர்களாம் வந்து சிறப்பித்தார்கள். எனவே அதிலிருந்து பூஜை தொடங்கும் போதெல்லாம் ஒவ்வொருடையும் போலீஸ் அழைத்து கொண்டு இந்த ஹவுசிங் யூனிட் இன்ஜினியர் சுப்பிரமணியம் வருவார். தடுத்து கொண்டே இருந்ததனால் நாங்கள் கொஞ்சம் மனசை விட்டுவிட்டோம். இருந்தாலும் நாங்கள் விடாமுயற்சியின் காரணமாக எங்களுடைய கம்பெனி வக்கீல் அவர்களை வைத்து ஏற்கனவே அங்கே ஒரு கோயில் இருக்கிறது, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை தடுக்கக்கூடாது என்று நாங்கள் அங்கே ஒரு ஸ்டே ஆர்டர் கவர்மெண்ட்லேருந்து வாங்கினோம். அதெல்லாம் ஒரு சீரும் சிறப்பாக நடந்து முடிந்தது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது எங்களுடைய கம்பெனியிலே புதிதாக கட்டப்பட்ட மில்லுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் வேண்டும், எங்கே அமைக்கலாம் என்று எங்கள் முதலாளி கேட்டார். சரி என்று அந்த பணி எனக்கு தரப்பட்டது. நான் அதை செய்வதற்கு இருக்கிற பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், ராசிபுரத்திலிருந்து ஆத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் பகுதியிலே இருக்கிற பிள்ளையாரை திருட்டுத்தனமாக எடுத்து வந்து இங்கே பிரதிஷ்டை செய்து விடலாம் என்று சொன்னார். அவர் சொல்வதை கேட்டு நாங்களும் அந்த முயற்சியில் இறங்கினோம். இதை கேள்விப்பட்ட முதலாளி கூப்பிட்டு என்னை கடிந்து கொண்டார். அந்த இடத்துல திருட்டுத்தனமாக நீங்கள் எடுத்து வரலாம், ஆனால் அதே நேரத்தில் தெரிந்து கொண்ட அந்த ஊர்க்காரர்கள் வந்து கேட்டால் நான் என்ன செய்வது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எண்ணக்கூடாது என்று என்னை கடிந்து கொண்டார். அதே நேரத்தில் எனக்கு அந்த ஆண்டவன் முருகன் எனக்கு ஒரு வழி விட்டார். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உள்ளே ஸ்டோர் ரூமிலே ஒரு பிள்ளையார் இருந்தது. சரி, எது பிரச்சனை இல்லை என்று அந்த ஸ்டோர் ரூம் இந்த பிள்ளையாரை அழைத்து வந்து அங்கே பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் மாதிரி ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்தோம். இந்த இரண்டிலையும் ஆன்மீகத்தில் ஈடுபட்ட என்னை பார்த்த எனது கம்பெனி முதலாளி அடுத்ததாக அதை பார்த்து அந்த முருகன் கோவில், பெரிய முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே ராமர் கோவில், இது ரெண்டையும் உள்ளடக்கிய அந்த வளாகத்திலே அந்த இடத்துல அந்த ஒருவர் முன்னணியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் ரிட்டையர்ட் ஆகி பல வருடம் ஆனதனால் அவர் சென்னை செல்ல வேண்டியிருக்கிறது என்று கோயில் ஒப்படைத்து விட்டார் நிர்வாகம். அதற்கு முன்னே அவருக்கு உதவியாக இருந்த பஞ்சாபி கேசன் என்பவரை வைத்து ஆரம்பித்தார். ஆனால் அவர் வெளியூரிலே இருந்ததுனால கோயில் சாவியை என்னிடத்திலே கொடுப்பது என்று தீர்மானித்தார்கள். அந்த மாதிரி கோயில் சாவியை என்னிடத்திலே கொடுத்தார்கள். அதுக்கு பின்னாலே நிர்வாகம் என்ன நடந்தது, அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் நாளை பார்ப்போமா. நன்றி, வணக்கம்.